நீங்க சொன்ன மாதிரி புதன்கிழமைக்குள்ள வேலை முடிஞ்சிடுச்சுன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் இருக்கு என்று கூறினான். அதை கேட்டதும் சூப்பர்வைசர் கண்கள் மின்னியது. தேங்க்யூ சார், நீங்க நம்பிக்கையோட இருங்க, புதன்கிழமைக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும் என்று சற்று அதீத நம்பிக்கையுடன் கூறினார் அவர். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ப்ராடக்ட் குவாலிட்டியில எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்று வார்னிங்கும் கொடுத்தான் சர்வா. அதற்கும் சரி என்று கூறி சூப்பர்வைசர் தனது வேலையை பார்க்கச் சென்றுவிட அப்போது வேதிகாவிடமிருந்து சர்வாவிற்கு போன் கால் வந்தது. ஹலோ என்று சர்வா பேச ஆரம்பிப்பதற்கு முன்னரே, உடனே கிளம்பி என் ஆபீஸ்க்கு வா இப்பவே என்றாள் வேதிகா கோபமான குரலில். என்னாச்சு? கான்ட்ராக்ட் ஃபைனல் பண்ணதானே போன, அங்க ஏதாவது பிரச்சனையா என்று சர்வா புரியாமல் கேட்க, கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, ஆனா பிரச்சனை அது இல்ல, நீ இப்ப கிளம்பி இங்க வரப்போறியா இல்ல நான் அங்க வரவா என்று சத்தமாக அவள் கேட்க, ஏதோ பிரச்சனை என்று மட்டும் புரிந்து கொண்டு சர்வா ஏய் நானே வரேன் என்று கூறி வேகமாக கிளம்பினான். லேட்டஸ்டா ஏதாவது தப்பு பண்ணணுமா, எதுக்கு இவ்வளோ டென்ஷனா இருக்கா என்று யோசித்த சர்வாவிற்கு எதுவுமே பிடிபடவில்லை. ஒருவேளை கம்பெனிக்கு சென்ற இடத்தில் குயின்சி மூலம் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா என்று ஏதேதோ சிந்தித்துக் கொண்டே வேதிகாவின் ஆபீஸிற்கு வந்து சேர்ந்தவன் ரிசப்ஷனில், ஹாய், என் பேர் சர்வா, நான் வேதிகாவை பார்க்க வந்திருக்கேன் என்று கூறினான். நீங்க தானா சார் அது? மேடம் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போங்க என்று அந்த பெண் படபடப்பாக கூற, என்ன ஆகியிருக்கும் என்று இன்னும் குழம்பிப்போன சர்வா வேகமாக வேதிகாவின் கேபினுக்கு சென்றான். உள்ளே நுழையும் போதே தலையில் கை வைத்துக் கொண்டு கோபமாக அமர்ந்திருந்தாள் வேதிகா. என்னாச்சு? எதுக்காக என்ன வர சொன்ன? நீ ஏன் ஒரு மாதிரி கோபமாக இருக்க என்று சர்வா பல கேள்விகளோடு அவள் அருகில் செல்ல, நிமிர்ந்து பார்த்த வேதிகா, என்ன ஆச்சா? இன்னும் என்ன ஆகணும்? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா என்று எடுத்ததும் அவள் சத்தமாக கத்த ஆரம்பிக்க, அவள் என்ன பேசப் போகிறாள், எதற்காக கோபமாக இருக்கிறாள் என்று ஒன்றும் புரியாமல் பார்த்த சர்வாவிற்கு, ஒருவேளை நான் தான் டைகர்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்ற சந்தேகம் வேறு வந்தது. என்ன விஷயம்னு நேரா சொல்லு, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுற என்று பதிலுக்கு அவனும் கேட்க, என்ன விஷயம்னு நான் சொல்லணுமா என்று கோபத்தில் கண்கள் சிவக்க அவனை பார்த்த வேதிகா தனது போன் ஸ்கிரீனை அவன் பக்கம் திருப்பி காட்டினாள். அதில் என்ன இருக்கிறது என்று உற்று பார்த்த சர்வா அதிலிருந்த போட்டோவை பார்த்து அதிர்ந்தான். அவன் படபடப்பில் நிற்க முடியாமல் தடுமாறியவன் டேபிளை பிடித்துக்கொள்ள உடல் முழுவதும் வியர்க்க ஆரம்பித்தது. வேதிகா அப்படி என்ன போட்டோவை காட்டியிருப்பாள்? சர்வா ஏன் இவ்வளவு பயப்பட வேண்டும்? சர்வாவை பற்றிய உண்மைகள் வேதிகாவிற்கு தெரிந்துவிட்டதா? அவனும் என்னவென்று தெரியாமல் அங்கு வந்து சேர்ந்திருந்தான். வந்தவன் என்னவென்று விசாரிக்க, அதற்கும் கோபத்தில் வார்த்தைகளை கடித்து துப்பியவள் தனது போனில் ஒரு போட்டோவை காட்ட, அதைக் கண்டு சர்வா மொத்தமாக அதிர்ந்து உடல் வியர்க்க அவள் முன்னால் நின்றான். இந்த போட்டோவுக்கு என்ன அர்த்தம்? பதில் சொல்லு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எதுக்காக இவ உன் கூட இவ்வளோ நெருக்கமா இருக்கா? நீயும் அவ தோள் மேல கை போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சீ என்று பற்களை கடித்தாள் வேதிகா. சர்வா இன்னும் கூட அந்த போட்டோவை பார்த்து அதிர்ச்சியோடு நின்று கொண்டிருந்தான். ஜிம் திறப்பு விழாவிற்கு ஷிவானியோடு சென்று இருந்த இடத்தில் எடுக்கப்பட்ட போட்டோக்கள் அவை. அதில் சர்வாவும் அவளும் நெருக்கமாக இருக்கும் போட்டோ தெளிவாக இருந்தது. இது எப்ப எடுத்த போட்டோ என்று சர்வா யோசிக்க, இது ஷியாம் அவனையும் ஷிவானியையும் பார்த்து பேசிய பொழுது எடுக்கப்பட்ட போட்டோ என்பது புரிந்தது. எவன் பார்த்த வேலடா இது? யார் போட்டோ எடுத்திருப்பா என்று சர்வா யோசித்துக் கொண்டிருக்க, ஏன் அமைதியா இருக்க? பதில் சொல்லு, இப்பவாவது நான் ஏன் கோவமா இருக்கேன்னு உனக்கு புரியுதா என்றவள் அந்த போட்டோவை ஒன்றன் பின் ஒன்றாக ஸ்வைப் செய்ய, அடுத்தடுத்து சர்வா ஷிவானியுடன் நெருக்கமாக இருந்த பல போட்டோக்கள் இருந்தது. அனைத்துமே தெள்ளத் தெளிவாக தூரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் நெருக்கத்தை அப்பட்டமாக காட்டியது. கடைசி போட்டோவை பார்த்ததும் தான் சர்வாவிற்கு விஷயமே புரிந்தது. காரணம், அந்த கடைசி போட்டோ சர்வா காரில் இருக்கும்போது ஷிவானி அவன் மீது இருந்த நூலை அகற்றுவதற்காக அவனை நெருங்கி வந்தபோது எடுக்கப்பட்ட போட்டோ. தூரத்திலிருந்து அதை பார்க்க ஷிவானி சர்வாவை முத்தமிடுவது போல காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதன் நிச்சயம் அந்த காருக்குள்ள இருந்தவன் தான் பண்ணியிருக்கணும் என்று இறுதியாக ஒரு முடிவிற்கு வந்த சர்வா சற்று தனது பதட்டத்தை குறைத்துக் கொண்டு சேரில் அமர்ந்தான். நான் கூட இவளுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு பயந்து போயிட்டேன். இது சின்ன விஷயம்தான்,
எப்படியாவது சமாளிச்சிடலாம் என்று அவன் நிம்மதி அடைந்திருக்க அவனது நிம்மதியான முகம் வேதிகாவிற்கு இன்னும் கோபத்தை கொடுத்தது. அதில் அவள் மீண்டும் ஏதோ கத்தவர, உனக்கு இந்த போட்டோலாம் யார் அனுப்புனது? ஆள் வச்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா என்று அவன் கேள்வி கேட்டதும் வேதிகாவால் பதில் சொல்ல முடியவில்லை. இருந்தும், நான் கேட்ட கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. அவளுக்கும் உனக்கும் நடுவுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? 2 பேரும் எதுக்கு இவ்ளோ க்ளோஸா இருக்கீங்க? அவ என்ன உன் புது கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் என்று அவள் கேள்வியை அடுக்கிக் கொண்டே போக, என்ன பேசிக்கிட்டு இருக்க? சிவானி கூட நான் வெளியில போனேன், அவ்வளவுதான். என்ன வெளியில கூட்டிட்டு போறதா உன்கிட்ட சொன்னதா சிவானி சொன்னாலே, அப்புறம் ஏன் இவ்ளோ கோவப்படுற என்று சர்வா கேட்டதும், ஆமா வெளியில கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னா. அவளுக்கு உன்கிட்ட இருந்து ஏதோ ஹெல்ப் வேணும்னு சொன்னா. அதுக்கு தான் நான் சரின்னு சொன்னேன். ஆனா 2 வெக்கங்கட்ட ஜென்மங்களும் இப்படி என்னை ஏமாத்திட்டு எனக்கு தெரியாம இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று வேதிகா கத்த, எரிச்சலான சர்வா சேரிலிருந்து எழுந்து அங்கிருந்து கிளம்ப தயாரானவன், நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேலேயும் நீ சந்தேகப்பட்டா என்னால பொறுமையா உட்கார்ந்து உனக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இத பேசுறதுக்காக தான் இங்க கூப்பிட்டேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க கூட மாட்டேன் என்று கூறி அங்கிருந்து கிளம்ப வேகமாக தானும் எழுந்து குறுக்கே வந்து நின்ற வேதிகாவின் முகம் இப்போது கோபத்தில் அப்பட்டமாக சிவந்திருந்தது. என் கேள்விக்கு பதில் கிடைக்காம இங்கிருந்து உன்னை போக விட மாட்டேன் என்று கோபமாக கூறினாள். அதை கேட்டு பெருமூச்சு விட்ட சர்வா, இங்க பாரு, அவளுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, நான் ஹெல்ப் பண்ணேன். இத பத்தி பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்ல என்று பொறுமையாக அதே நேரம் அழுத்தமான குரலில் சர்வா சொல்ல, வேதிகா எவ்வளவு முயன்றும் அவளது கண்கள் கலங்க ஆரம்பித்திருந்தது. உனக்கு வேணும்னா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா ஒரு நிமிஷம் நீ என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நீ நினைச்சு பாத்தியா? கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி வேற ஒரு பொண்ணு கூட, அதுவும் ஏன் ஃப்ரெண்டு கூட வெளியில சுத்திக்கிட்டு இருக்க, இதை நான் எப்படி எடுத்துக்கணும் என்று அவள் கேட்டுக்கொண்டே போக, ஒரு நொடி தேவையில்லாமல் சிவானியுடன் பழகி வேதிகாவை காயப்படுத்தி விட்டோமோ என்று சர்வாவிற்கு தோன்றினாலும் அடுத்த நொடியே, கல்யாணமா? எந்த கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? எப்பவாவது இந்த கல்யாணத்துக்கு நீ மதிப்பு கொடுத்திருக்கியா? என்ன உன்னோட ஹஸ்பண்டா மதிச்சிருக்கியா? உன் மொத்த குடும்பமும் என்ன ஏதோ வேலைக்காரன் இல்ல, வேலைக்காரனை விட கேவலமா நடத்துறாங்க. நான் உன் வாழ்க்கையை விட்டு போனா சந்தோஷமா இருப்பேன்னு நீயும் தானே சொன்ன. இப்ப எதுக்காக இப்படியெல்லாம் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க என்று சர்வா தெளிவாக கேள்வி கேட்க, அது வேதிகாவை இன்னும் கடுப்பேற்றியதில், வாய மூடு, நான் என்ன வேணாலும் சொல்லி இருக்கலாம், ஆனா அதுக்காக நீ என் ஃப்ரெண்டு கூட இப்படி பழகலான்னு அர்த்தம் இல்ல. அவளோட நீ பழகிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்று அவள் அந்த அறை அதிரும் அளவிற்கு கத்த, ஏய், எனக்கும் உன் ஃப்ரெண்டு மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, புரிஞ்சுதா? ஒருவேளை உனக்கு இந்த விஷயம் அவ்வளவு கஷ்டமா இருந்தா போய் உன் ஃப்ரெண்டு கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ என்று பதிலுக்கு சர்வாவும் அவளை விட சத்தமாகவே கத்தினான். தலையை பிடித்துக்கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்த வேதிகா, நான் எதுக்கு அவகிட்ட போய் கேட்கணும்? அவ என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஆனா நீ என்னோட ஹஸ்பண்ட், அப்போ உங்ககிட்ட தானே கேட்க முடியும் என்று அவள் கூறியதும் சர்வா தனது காதில் கேட்டது உண்மைதானா என்பது போல ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தவன், இப்ப என்ன சொன்ன என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டான். கண்களில் வடிந்து ஓடிய கண்ணீரை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்து பார்த்த வேதிகா, ஆமா, நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே. நான் இருக்கும்போது நீ எப்படி இன்னொரு பொண்ணு கூட பழகிறது? எனக்கு பிடிக்கல. அப்படி வேற யார் கூடயாவது நீ அஃபேர்ல இருக்கணும்னு நினைச்சா இப்பவே நான் டைவர்ஸ் பேப்பர் கொண்டு வரேன், அதுல சைன் பண்ணு என்று அவள் மிரட்டுவது போல பேச, சர்வா நக்கலான சிரிப்போடு, ஓகே, அப்போ நான் வேற யார் கூடயும் அஃபேர் வச்சுக்க கூடாது, கரெக்டா? ஆனா நீ யார் கூட வேணாலும் டேட்டிங் போலாம், லேட் நைட் பார்ட்டிஸ்க்கு அவங்களோட வெளியே சுத்திட்டு வரலாம், நீ மட்டும் என்ன சீட் பண்ணலாம், அது தப்பு இல்ல. ஆனா நான் அதை பண்ணக்கூடாது, அதானே நீ சொல்ல வர என்று கேள்வி கேட்ட சர்வாவின் குரல் இப்போது அந்த அறையை தாண்டி வெளியில் கேட்கும் அளவிற்கு அதிகரித்திருந்தது. அவனையும் மீறி அவனுக்குள் இருக்கும் டைகர் குணாதிசயங்கள் வெளியில் வந்திருக்க, அந்த கோபத்தைக் கண்டு பயந்து 2 அடிகள் பின்னால் சென்ற வேதிகா, உன்னோட தப்ப மறைக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசாத. நான் யார் கூடயும் டேட்டிங் போகல, எந்த பார்ட்டிக்கும் போகல. நேத்து கூட ஆபீஸ்ல இருந்து தாத்தா கூட தான் நான் வீட்டுக்கு வந்தேன். தேவையில்லாம என் மேல பழி போடாத என்று மெல்ல பேச்சை ஆரம்பித்தவளின் குரல் முடிக்கும் பொழுது அதிகரித்திருந்தது. பொய் சொல்லாத வேதிகா, ஒருவேளை நீ என்ன உன்னோட ஹஸ்பண்டா அக்செப்ட் பண்ணி இருந்தா எல்லார்கிட்டயும் அதை சொல்ல வேண்டியதுதானே.
ஏன் மத்தவங்க முன்னாடி இது கல்யாணமே இல்ல, நாங்க சீக்கிரம் பிரிய போறோம் அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்ட சர்வாவிற்கு அவளுக்கும் பிரவீனுக்கும் நடுவில் எதுவும் இல்லை என்று அவள் கூறியது லேசான நிம்மதியை கொடுத்திருந்தது. என்னவோ உண்மைதான். இந்த கல்யாணத்தை பத்தி நான் எப்படி வேணாலும் பேசிட்டு போறேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஆனா அதுக்காக நீ யார் கூட வேணாலும் பழகலாம், அதை நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு நினைக்காத. என் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? அவங்க கிட்ட சொல்லவா என்ற அம்மாவின் பெயரை சொன்னதும் சர்வா பயந்து விடுவான் என்ற எண்ணத்தில் அவள் கேட்க, அதற்கும் சிரித்தவன், உங்க அம்மா கிட்ட சொல்லுவியா? போய் சொல்லிக்கோ. எப்படியும் உன் அம்மாவுக்கு என்ன பிடிக்காது, எப்படியாவது அந்த பிரவீனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ எனக்கு வெளியில ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க சந்தோஷம்தான் படுவாங்க. பணத்தாசை பிடிச்ச பேய் தானே அவங்க என்று அவன் கூறியதும், வாட் என்று அதிர்ந்த வேதிகா, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.